ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, காவேரியும் விஜயும் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா செல்வி தான் இருப்பாங்க. நீங்கள் போங்கக்கா, நாங்கள் பரிமாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க காவேரி நீங்கள் ஆட்லாம் நடிப்பீங்க போல் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் மாடலிங்கா அப்படின்றதையும் கேட்பாங்க. இவருக்கு புரியாமல் அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அதில் தான் கண்டினியூ ஆகும். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, மாடலிங்லாம் நிறைய பண்ணுவீங்களா, ஆட்லாம் நிறைய நடிச்சிருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இவர் குழப்பத்தில் புரியாமல் யோசிப்பார். ஆடா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பார்வையாக இருக்கும். அதுக்கப்புறம் காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பள விளம்பரத்தில் அதான் நதி அப்பளம் சாப்பிட்டீங்கள, ஒரு பிடி ஒரு கடி ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். உடனே அப்போ அந்த பழையசெல்லாம் நினச்சி பார்ப்பாரு. அது எப்படி சாப்பிடும்போது அவர் ஃபோட்டோ எடுத்தது, ஆட் பண்ணது, அவங்களாம் தான் ஃபோட்டோ காவேரி விஜயை தெரியாமல் தான் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவர் அப்போ தான் யோசிச்சு பார்ப்பார். அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு, ஆமாங்க அப்படின்ற மாதிரி தான் காவேரி கிட்டே சொல்லுவாங்க. உடனே இது என்னுடைய ஒய்ஃப் கம்பெனி, ஓன் கம்பெனி, அவங்க அது ஸ்டார்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அப்படியா உங்களுடைய சொந்த கம்பெனியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது, ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எழுந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏதோ உட்காந்து எழுந்தின்னு இருப்பாங்க காவேரி. உடனே நிவின் தான் காவேரி நான் உள்ளே வரட்டமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பேசுங்க, என்னாச்சு, இல்லை உன் கல்யாணத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் ஒன்று தான் பாக்கி, நீங்களும் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல, சரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. உடனே நிவின் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இல்லை விஜய் பாப்பாக்கிட்டலாம் நல்லா பழகிற பேசுகிற, விஜயை மட்டும் ஏன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் அவர்கிட்டே கிளியராக சொல்லிட்டேனே, அவரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையே, அவர் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல தான், உன்னை வற்புறுத்தலை, உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை, ஆனால் அவருக்கு ஆசை இருக்குது, உனக்கு விருப்பம் இல்லைன்னும் போது அதை மேற்கொண்டு அவர் பேசுறதுக்கு விருப்பப்படலை, அதுதான் விஷயமே தவிர்த்து அவர் மேலே நிறைய பாசம் லவ் எல்லாமே நிறைய வச்சுருக்கிறாரு, அவர் குழந்தைக்கு ஒரு அம்மாவாக நீ இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் நிவின் சொல்லுவார். இவங்க குழப்பத்தில் அப்படியே நிற்பாங்க, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு உடனே நவீன் சரி யோசிச்சு நீ ஒரு நல்ல முடிவாக சொல்லு, எனக்கு இன்னும் டைம் எடுத்துக்கோ, எனக்கு யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு நீ அப்படின்ற மாதிரி தான் நிவின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா, பாப்பா தான் காவேரிக்கு கால் பண்ணுவாள். என்ன பாப்பா அம்மு கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணிவிட்டு, என்ன அம்மு எதுக்கு கால் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்பா தாத்தா யாருமே இல்லை, நான் வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அப்படியா, ஏன் உங்கள் சித்தி உங்கள் ஆயா இருப்பாங்க, செல்வி அக்காலாம் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட பேசலாமே. ஆமாம், அவங்க கிச்சன்லேயே இருக்கிறாங்க, நான் என்ன பேசுகிறது, நான் எவ்வளோ நேரம் தான் ட்ராயிங் பண்ணின்னு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போவாங்க. உடனே பாப்பா கிட்ட தான் போயிட்டு உட்காந்து பேசுவாங்க, விளையாடுவாங்க. இதை விளையாடலாமா அதை விளையாடலாமான்னு பாப்பா கேட்டுருப்பா. அதுக்கப்புறம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவாள். என்ன சீக்ரெட்டு சொல்லுன்னு பாப்பா உடனே ப்ராமிஸ் பண்ணுங்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எனக்கு அப்பா தாத்தா விட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாப்பா சொன்னதுக்கு, காவேரி இது தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாருமே இது தான் சொல்கிறாங்க, புதுசாக ஒன்றும் இல்லையே, அதை விடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க காவேரி சொல்லிவிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்டுருப்பாங்க. காவேரி ஆப்பிளை கட் பண்ணி இவங்களுக்கு அம்முக்கு கொடுத்துட்டுருப்பாங்க. எனக்கு போதும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிடுவா. உடனே ராதா தான் அந்த இடத்துல டீ கொடுக்கறதுக்கு வருவாங்க. இந்த காவேரி டீ அப்படின்னா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டீ வாங்கி வச்சுருவா. அதுக்கப்புறம் பாப்பா இறங்கி ஓடினதுக்கப்புறம் காவேரி ஓடிட்டாவா, சாப்பிடவே இல்லை. சரி ராதா உடனே காவேரி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ விஜய் பாப்பா கூட நல்லா விளையாடுற, நல்லா பேசுகிற, ஃபோன் பண்ணி கூப்பிட்டா இங்கே வர, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுற, விஜய்கிட்ட நல்லா பேசுகிற பழகிற, கார்லெல்லாம் போகிற வர,
அதுக்கப்புறம் அம்மா வேஷம் போட்டு பாப்பாக்காக இருக்கிற, எதனா ஒன்றுனாலும் ஓடி வந்து பார்க்குற, அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்போ நீ ஏன் விஜயை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காவேரியோட முகம் வந்து சுத்தமாகவே மாறி போயிடும். எதுக்கு நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எங்களுடைய தகுதிக்கு வந்து உன்னை வந்து பார்த்து பேசுறது, என் தம்பி உன் பின்னாடியே சுற்றின்னு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப உனக்கு கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்ற மாதிரி ராதா கேட்டதுக்கு காவேரிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும். அனாவசியமாக பேசின்னு இருக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொன்னதுக்கு உடனே ராதா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட என்ன நினைப்பாங்க, ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்கு வரா போகிறா அப்படின்னும்போது மற்றவங்களாம் தப்பாக நினைப்பாங்க இல்லையா, அதுக்கு நீ பேசாத விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காவேரி வந்து, என்னங்க அடுத்தவங்க வந்து யாரை நம்மளை வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க, அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது, அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தான் இப்போ தப்பாக யோசிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக கத்துவாங்க. உடனே என்ன ஓவராக கத்தின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, யார் நான் கத்துறேன்னா, நீங்கள் தான் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி, அனாவசியமாக பேசுனது நீங்கள் தான், நான் கிடையாது அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லும்போது, என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்கிற, என்னுடைய தம்பிக்கு வந்து எவ்வளோ பொண்ணு நீனு போட்டி போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வராங்க, அவங்கெல்லாம் விட்டுட்டு உன்னை வந்து கேட்டதுக்கு நீ ரொம்ப ஓவராக பிகேவ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவ்வளோ பொண்ணுங்க வந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, என்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே வந்து பாப்பா சோமு விஜயை காமிப்பாங்க. விஜயும் சோமும் வந்து கார்லேருந்து இறங்கி வருவாங்க. பாப்பா உம்முன்னு உக்காண்டிருப்பா. விஜய் வந்து, ஏன்டா அம்மா உம்முன்னு உக்காண்டிருக்கிற, நான் உன்னை கூட்டிகிட்டு போகலன்னு உனக்கு கோவமானு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன்டா உம்முன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோமு கேட்பாரு. உடனே பாப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, ராதா பாட்டிக்கும் காவேரி மிஸ்ஸுக்கும் செம்ம சண்டை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உடனே அந்த இடத்துல ராதா வருவாங்க. என்னம்மா பாப்பா ஏதோ சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, உடனே நான் எதுவும் சண்டை போடலை, விஜய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், அவள் தான் தாம் தூம்னு கத்திட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஏன் சித்தி நீங்கள் போய் பேசுனீங்க, ஏன்டா அப்போ எனக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு சோமு வந்து சொல்லுவார், நீ அவள் மேலே உரிமை இருக்குது, நீ பேசணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல ராதா, அவள் வந்து எதை சொன்னாலுமே புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவள் இல்லாத போது நீ எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசின அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னுடைய கடமையை நான் ஒழுங்காக செஞ்சேன், அவள் தாம்தம்னு குதிச்சுட்டு போன அவகிட்டே நீங்கள் போய் கேட்டுக்கோங்க, எங்கிட்ட எதுவும் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க கிளம்பி இங்கே திரும்ப போயிடுவாங்க. இவங்க விஜய் வந்து தலையில் கை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருவார். நான் உங்ககிட்ட பேசணும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இவங்க கங்கா, யமுனா, நிவின், நர்மதா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே ராதா வந்து கங்கா கிட்ட வந்து, என்னடி வந்து உட்கார வச்சுட்டுருக்குறா, கம்முன்னு இருக்கிறா, என்னன்னு கேளாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, காவேரி எதுக்கு நான் இங்கே உட்கார வர சொல்லி சொன்னேன், நீ நான் அமைதியாக இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, எல்லாருக்கிட்டையுமே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாருமே வந்து இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது, பழைய விஷயந்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாருமே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அப்படியே ஒரு சந்தோஷமாக ஆகிடும். இன்றைக்கான எபிசோடு வந்து முடியும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியாடி ரொம்ப சந்தோஷம், இப்போ தான் கடவுள் கண்ணை திறந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சாரதா வந்து சொல்லுவாங்க. உடனே எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இதுக்காக தானடி ரொம்ப நாளாக இருந்தது, அப்போ என்ன விஜய் வீட்டில் நாளைக்கு போய் பேச ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கங்காவும் பேச ஆரம்பிக்கும் போது, வெயிட் பண்ணுங்கள், இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்ற மாதிரி தான் அவங்க, அதெல்லாம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், விஜயை கல்யாணம் பண்ணிக்கல, நான் ஏற்கனவே ஒரு பையனை வந்து மேட்ரிமோனியில் பார்த்தேன் இல்லையா, அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் ஏற்கனவே அவங்ககிட்ட பேசிட்டும் வந்துட்டேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஆகிட்டு அப்படியே எல்லாருமே அமைதியாகவே நின்றுடுவாங்க. என்னடி நீ இப்படி சொல்கிற, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நிவின் வந்து, நான் தான் சொன்னேன்ல விஜய் உன் மேலே நிறைய லவ் பண்ணுறாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்படி இருக்கும்போது காவேரி ஏன் நீ இந்த முடிவு எடுத்த நீ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணீங்க, இன்றைக்கும் அவங்க ராதா வீட்டில் வந்து நடந்த விஷயத்த வந்து உன்னுடைய தகுதிக்கெல்லாம் என் தம்பி வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல விஷயத்த எல்லாருமே வந்து கேட்கும்போது, என்ன இப்படி அவங்க பேசியிருக்கிறாங்களா, அதனால தான் இந்த முடிவு எடுத்தாலா அப்படின்ற மாதிரி சாரதா வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தால் நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து வேற ஒருத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க.
எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகும். என்ன நீ இவ இப்படி போறாளே! நம்ம ஒரு ட்ராக் போட்டா, இவ ஒரு ட்ராக்க புடிக்கிறாளே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. உடனே வந்து விஜய் தான் வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ற மாரி இருக்கும். இல்லைன்னா வாய்ஸ் நோட் அனுப்புற மாரி இருக்கும். ஏன்னா நடந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து சாரி கேட்கறதுக்காக தான் அவரு வந்து கால் பண்ற மாரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதைய வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்